Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 3 trigonometry exercise 3.7ல question number 1 வாங்க question குள்ள போலாம். If a plus b plus c equal to 180 degree, prove that sin 2a plus sin 2b plus sin 2c equal to 4 sin a sin b sin c. So இதையும் பாத்தீங்க அப்படினா நம்ம LHS equal to RHS ன்னு ப்ரூவ் பண்ண போறோம். So first நம்ம LHSல என்ன கொடுத்திருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். So LHSல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு sin 2a plus sin 2b plus sin 2c கொடுத்திருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு sin c plus d மாதிரி இருக்கா இது பார்க்கறதுக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி c plus d யோட ஃபார்முலா தெரியும். ஸோ அதை தான் நம்ம இங்கே இப்போ அப்ளை பண்ண போகிறோம். ஸோ sin c plus d ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா 2 sin c plus d by 2. ஸோ c-ஆ இங்கே வந்து நான் 2a எடுத்திருக்கேன், d-ஆ வந்து பார்த்தீங்கன்னா 2b எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ sin c plus d by 2 cos அதே மாதிரி c minus d. ஸோ c-ஆ அகெயின் நான் இப்போ வந்து என்னன்னு சொல்லியிருந்தேன் 2a எடுத்திருக்கேன், d-ஆ பார்த்தீங்க அப்படின்னா நான் 2b எடுத்திருக்கேன். ஸோ 2b divided by 2. அதே மாதிரி இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு sin 2a ஃபார்முலா. ஸோ sin 2a ஃபார்முலாவும் நமக்கு தெரியும், அதாவது 2 sin a cos a. அப்போது 2 sin c cos c வரும். சரியா? ஸோ இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதை நம்ம இப்போ சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்துலேயும் 2 இருந்ததுன்னா இங்கே நீங்கள் 2-ஐ காமனாக எடுத்தீங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ 2 sin, ஸோ இங்கே பாருங்கள் ஆல்ரெடி இப்போ நான் கேன்சல் 2 காமனாக எடுத்துடுறேன். ஸோ a plus b divided by 2 cos, அதே மாதிரி 2-ஐ காமனாக எடுத்துட்டிங்கன்னா a minus b divided by 2 plus 2 sin c cos c வரும். இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 2 கேன்சல் ஆகிடும், அதே மாதிரி இங்கேயும் 2 கேன்சல் ஆகிடும். ஸோ உங்களுக்கு ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 2 sin a plus b cos a minus b plus 2 sin c cos c வரும். ஓகேவா? சாரி, இங்கே நமக்கு கொஷினில் ஆல்ரெடி ஒரு கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா a plus b plus c வந்து 180 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு a plus bன்னு இருக்குது. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா a plus b plus c 180ன்றதுனால ஸோ a plus b plus c which is equal to 180ன்னு சொல்லும்போது எனக்கு a plus b வேணும் அப்படின்னா அப்போ நான் c அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். அப்போ 180 மைனஸ் c ஆகிடும் இல்லையா? ஸோ நான் இப்போ a plus bக்கு பதிலாக 180 மைனஸ் cன்னு போட போகிறேன். ஸோ which is equal to 2 sin 180 minus c cos a minus b plus 2 sin c cos c. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இது வந்து sin 180 minus c அப்படின்னா இது வந்து எந்த குவாட்ரண்ட்டில் வரும்? உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரும். செகண்ட் குவாட்ரண்ட்டில் சைன் வந்து ப்ளஸ்ன்றதுனால 2 sin c டேரெக்டாக எடுத்துக்கிறேன். cos a minus b இருக்கட்டும் ப்ளஸ் 2 sin c cos c. 2 sin c காமனாக வெளியில் எடுத்துடலாம். அப்போ 2 sin c காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா ப்ராக்கெட்டில் வந்து உங்களுக்கு cos a minus b வரும் ப்ளஸ் cos c வரும். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே cos cன்னு கொடுத்துருக்காங்க. திரும்பவும் நம்ம இதே இதுக்கு போகலாம், அதாவது a plus b plus c equal to 180க்கு போகலாம். எனக்கு தேவை c மட்டும்தான். ஸோ அப்போ c மட்டும் தான் தேவைன்னும் போது ஏவையும் பியையும் நான் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். ஸோ மைனஸை இப்போ காமனாக வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா மைனஸ் a plus bன்னு வரும். ஸோ இப்போ நான் சிக்கு பதிலாக இதை தான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 sin c cos a minus b plus cos 180 minus a plus bன்னு வரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 180 மைனஸ் தீட்டான்னு வந்து நிற்குது. 180 மைனஸ் தீட்டா வந்து செகண்ட் குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட்டில் காஸ் மைனஸ்ன்றதுனால மைனஸை வெளியில் கொண்டு வந்துடலாம். ஸோ 2 sin c cos a minus b minus cos a plus bன்னு வரும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா 2 sin a sin bக்கான ஃபார்முலா மாதிரி இருக்குது. ஸோ நான் இதுக்கு பதிலாக 2 sin a sin bன்னு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 sin c 2 sin a sin b. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 2s பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 sin a sin b sin c
which is equal to RHS. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஸோ RHS வந்து பாருங்க 4 sin A sin B sin C. ஸோ ஹென்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோன்றதுனால ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம். ஸோ செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா if A plus B plus C which is equal to 180 degree, prove that cos A plus cos B minus cos C which is equal to minus 1 plus 4 cos A by 2 cos B by 2 sin C by 2 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம LHS equal to RHS தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ LHS எடுத்து எழுதிக்கலாம். ஸோ LHSல பார்த்தீங்கன்னா நமக்கு cos A plus cos B minus cos C கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டுத்தையும் ப்ராக்கெட் பண்ணிக்கலாம். இப்போ இது பாருங்க, இது வந்து cos C plus cos D மாதிரி இருக்கா? ஸோ cos C plus cos D ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ தெரியலன்னு நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஸோ அது cos C plus cos D ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 2 cos C plus D by 2. இங்கே Cக்கு பதிலாக A இருக்குது, Dக்கு பதிலாக B இருக்குது. ஸோ C plus D by 2 cos C minus D. அப்போ A minus B by 2ன்னு வரும். சரியா? தெரியலன்னா ஒரு வாட்டி நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறமா கேன்சல் இது பண்ணுங்கள், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் காஸ் சின்னு இருக்குது. இப்போ நமக்கு காஸ் 2A ஃபார்முலாவும் தெரியும். அதாவது காஸ் 2A விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ. ஆனால் இங்கே 2 இல்லை, அவ்வளோதான். ஸோ 2 இல்லைன்றதுனால இந்த 2 நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ காஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் ஏ பை 2. இது வந்து ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஓகேங்களா? ஸோ ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ காஸ் சிக்கு பதிலாக 1 மைனஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2 அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஆல்ரெடி நமக்கு என்ன தெரியும்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரின்றது நமக்கு தெரியும். இங்கே நம்ம ஒரு ஹிண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அது என்ன ஹிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலாவில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து டிவைடட் பை 2ன்னு வந்திருக்கு. ஸோ நம்ம இதையும் என்ன பண்ண போகிறோம்னா டிவைடட் பை 2ல் பண்ணிக்கலாம். ஸோ டிவைடட் பை 2 பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2ன்னு சொல்லும் போது உங்களுக்கு 180 மைனஸ் சியும் டிவைடட் பை 2ல் தான் வரும். அப்போ 180 2ஆல் தனியாக டிவைட் பண்ணுங்கள், சியை தனியாக டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏ ப்ளஸ் பி டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 90 மைனஸ் சி பை 2ன்னு வரணும். ஸோ அப்போ எங்கெல்லாம் நீங்கள் ஏ ப்ளஸ் பி போடுறீங்களோ டிவைடட் பை 2 போடுறீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து 90 மைனஸ் சி பை 2ன்றதை எழுதிக்கலாம். சரியா? ஸோ இதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 2. இப்போ உங்களுக்கு நான் என்ன சொன்னேன், ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக நீங்கள் வந்து 90 மைனஸ் சி பை 2ன்னு சொல்லிட்டு போடலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ காஸ் இங்கே வந்து பாருங்கள் 90 மைனஸ் சி பை 2. அகெயின் உங்களுக்கு காஸ் வரும், காஸ் ஏ மைனஸ் பி. ஏன்னா ஏ மைனஸ் பிக்கு நமக்கு ஃபார்முலா எதுவுமே இல்லை. சரியா? ஸோ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ மைனஸ் 1 ப்ளஸ் 2 ஆகிடும். ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் சி டிவைடட் பை 2. ஏன்னா இது ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஸோ 2ன்னு போட்டுக்கிறோம். ஆக்சுவலாக காஸ் 90 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ் 90னா அதோட ரிவர்ஸாக மாறிடும் இல்லையா? ஸோ அதோட இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காஸ் 90 வந்து சைனாக மாறிடும். ஸோ காஸ் 90 சைனாக மாறிச்சுன்னா அப்போ 2 சைன் 90 மைனஸ் தீட்டா வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து எல்லாமே பாசிட்டிவ்ன்றதுனால நான் டைரெக்டாக சைன் சி பை 2ன்னு போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2. அதே மாதிரி இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது, ப்ளஸ் 2 சைன் ஸ்கொயர் சி பை 2 இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் 2 சைன் சி பை 2 காமனாக வெளியில் எடுத்துடலாம். ஸோ எடுத்துட்டோம் அப்படின்னா 2 சைன் சி பை 2 நான் காமனாக எடுத்துட்டேன். ஸோ எடுத்துட்டோன்னா உள்ளே நமக்கு என்ன வரும், உங்களுக்கு காஸ் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2 இருக்குது, ப்ளஸ் இங்கே வெறும் சைன் சி பை 2 இருக்குது. இந்த மைனஸ் 1 அப்படியே இருக்கட்டும், அதை நம்ம ஒன்றும் பண்ண வேணாம். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் வெறும் சைன் சி பை 2 காமனாக எடுத்து இந்த ரெண்டுத்தையும் வந்து கிளப் பண்ணி எழுதியிருக்கேன். இதில் இப்போ நான் சி பை 2க்கு பதிலாக இதே மாதிரி ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்றதையே நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து இங்கே வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா? அதாவது 90 மைனஸ் சி பை 2 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2. எனக்கு இப்போ தேவை சி பை 2 தானே. அப்போ சி பை 2 எனக்கு தேவை அப்படின்னா இது என்னவா மாறிடும்னா 90 மைனஸ் ஏ ப்ளஸ் பி பை 2 மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ நான் சி பை 2க்கு பதிலாக இதை தான் எழுத போகிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 சைன் சி பை 2
காஸ் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2. இப்போ வந்து பாருங்க சைன் ஆயிடுமா, சைன் 90 மைனஸ் ஏ பிளஸ் பி டிவைடட் பை 2ன்னு ஆயிடும். ஸோ சைன் 90 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைன் 90 வந்து காசு ஆகிடும் இல்லையா. சைன் 90 உங்களுக்கு காசு ஆகும்போது என்ன ஆகும், அதாவது சைன் 90 வந்து உங்களுக்கு காசு ஆயிடுச்சுன்னா 90 மைனஸ் தீட்டா அகைன் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அப்போ காசு உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் தான். அப்போ இது எப்படி எழுதணும்னா 2 sin c by 2 cos a minus b divided by 2 plus cos, இங்கே பாருங்க a plus b ஆயிடும் இது, ஓகேவா. ஸோ a plus b divided by 2, ஏன்னா sin 90க்கு பதிலாக நான் காசு எழுதுறேன் சரியா. ஸோ -1. இப்போ பாருங்க இது எந்த ஃபார்ம்ல இருக்குன்னா, நீங்க இந்த by 2 இல்லாம பாருங்க. ஸோ இப்போ அது cos a minus b plus cos a plus b ன்னு இருக்கா. அப்ப இதுக்கு என்ன ஃபார்முலான்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும், அதாவது 2 cos a cos b. இங்க by 2 இருக்கிறதுனால அங்கேயும் நீங்க by 2 போட்டுக்கணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும். which is equal to 2 sin c by 2 2 cos a by 2 cos b by 2 ன்னு எழுதணும், ஓகேவா. -1. இப்போ 2 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 2 2s are 4. cos a by 2 ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, cos b by 2 செகண்ட் எழுதிக்கோங்க, sin c by 2 -1. ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட RHS, ஓகேவா. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.